கர்த்தர் நல்லவர். சாப்பிட பிடிக்காம, சாப்பிட மனசு இல்லாம, சாப்பிடாம ஃபாஸ்டிங் இருக்கிறது தான் ஃபாஸ்டிங் பிரேயர். அததான் அந்த பாயிண்ட். முக்கியமான தலைப்பு அதான். சாப்பிட பிடிக்கல. சக்கலத்தி என்ன ரொம்பவே டார்ச்சர் குடுக்குறா. எல்கானா, நீ பிரியாணி செஞ்சு வச்சாலும், என் மனசு அதில போக மாட்டேங்குது. எனக்கு இந்த பிரச்சனை சரியாகணும். நான் மலடிங்கிற பட்டம் சரியாகணும். எனக்கு ஒரு பிள்ளை வரணும். என் கர்ப்பத்திலயும் ஒரு புழுவாவது பிறக்கணும். பூச்சியாவது பிறக்கணும். அவ்வளோதான் என்னால நிம்மதியா சாப்பிட முடியும். நீ என்னதான் வந்துட்டு தலப்பா கட்டி பிரியாணில நீ பிரியாணி வச்சாலும் என்னால சாப்பிட முடியல. மனசு இல்ல. மனசு அந்த அளவுக்கு அடைக்குது. மனசு அந்த அளவுக்கு துக்கமா இருக்கு. அப்படின்னு ஒரு பிரச்சனையினுடைய பிரஷர் நிமித்தம், ஒரு தேவையினுடைய அழுத்தத்தின் நிமித்தம் சாப்பிட பிடிக்காம, சாப்பிடாம ஃபாஸ்டிங் இருக்கிறது தான் ரியல் ஃபாஸ்டிங் பிரேயர். பைபிள்ல எஸ்தரா இருக்கட்டும், அன்னாளா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் இந்த கேட்டகரியில, இந்த பட்டியல்ல அவங்க ஃபாஸ்டிங் இருந்திருக்கிறாங்க. சாப்பிட மனசு இல்லாம, சாப்பிட பிடிக்காம, சாப்பாடு பிடிக்காம, சாப்பாடு பிடிக்காம சிலர் சாப்பிட பிடிக்கல. கவனிக்கணும். அந்த இடத்துல ஒரு பிரிவு இருக்கு. இன்னைக்கு என்ன குழம்பு? இன்னைக்கு என்ன சாப்பாடு? ஐயோ! எனக்கு பிடிக்காதே. இதுக்கு பேசாம நான் ஃபாஸ்டிங்க்கு போயிருவேன். அப்படின்னு சாப்பாடு பிடிக்காம, சாப்பிடாம ஃபாஸ்டிங் இருக்கிறது ஃபாஸ்டிங் பிரேயர் இல்ல. பிரச்சனை நிமித்தம், தேவை நிமித்தம் ஒரு பிரஷர் கிரியேட் ஆகுது பாருங்க. அந்த 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 பிரஷர்ல சாப்பிட மனசே வராது. துக்கம் தொண்டைய அடைக்கும். துக்கம் மனச அடைக்கும். எதுலயுமே அது சந்தோஷப்படாது. எதையுமே அது விரும்பாது. அந்த ஒரு காலகட்டத்தில நீங்க சாப்பிடாம ஃபாஸ்டிங் இருக்கிறது தான் பைபிள் சொல்லுகிற உபவாச ஜெபம். ஆமென். நம்மள்ல ஃபாஸ்டிங் இருக்கிறவங்க இந்த பட்டியல்ல இருந்து ஃபாஸ்டிங் இருக்கிறாங்களான்னு பாருங்க. இந்த பட்டியல்ல இருந்து ஃபாஸ்டிங் இருக்கிறாங்களான்ட்டு கவனிங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். அதே நேரத்தில நீங்க இத செஞ்சு குடுத்தா தான் நான் சாப்பிடுவேன். இல்லன்னா சாப்பிட மாட்டேன். அப்படிங்கிற அந்த கோணத்தில, எண்ணத்தில ஆண்டவர்ட்ட பிடிவாதம் பண்ணி சாப்பிட மாட்டேங்கிறதும் சரியான ஃபாஸ்டிங் பிரேயர் இல்ல. பாருங்க. சாப்பாட வேணான்னு தவிர்க்கிறதுக்கு எவ்வளோ காரணம் இருக்குன்னு கவனிங்க. சரியான முறை அதுதான். சாப்பிட எனக்கு மனசு இல்ல. துக்கமா இருக்கு. மனசு பாரமா இருக்கு. அடைக்குது. இந்த பிரச்சனைய விட எனக்கு சாப்பாடு பெருசா தெரியல. ஆண்டவர் எனக்கு இந்த பிரச்சனைய தீர்த்து குடுத்தா நல்லா இருக்கும். அப்படின்னு சாப்பிட பிடிக்காம ஃபாஸ்டிங் இருந்தா தான் சரியான ஃபாஸ்டிங். ஆமென். இப்படி இருக்கிறாங்களா? இப்படி இருக்கிறோமா? செக் பண்ணுங்க. ஆனா பெரும்பாலும் இப்படி தான் பண்றோம். ஃபாஸ்டிங் இருந்து ஆண்டவர்ட்ட ஜெபிச்சா தான் ஆண்டவர் என்ன செய்வாரு? கேட்பாரு. அதுவும் சீக்கிரமா கேட்பாரு. உடனே செஞ்சு தருவாரு. சரியா? இந்த எண்ணத்தில தான் பெரும்பாலும் சாப்பிடாம ஃபாஸ்டிங் இருக்கிறது நம்முடைய வழக்கம். கிறிஸ்தவம் நமக்கு கத்துக் குடுத்திருக்கிற உபதேசம். அப்புறம் பிரதர் இன்னைக்கு நடக்கிறது ஃபாஸ்டிங் பிரேயர். எப்படி சாப்பிட்டு போறது? சாப்பிடாம போனா தானே ஃபாஸ்டிங் பிரேயருக்கு அர்த்தம். இப்படி இந்த மாதிரி எண்ணங்கள்ல நாம ஃபாஸ்டிங் இருக்கிறது மகா தவறு.